வணக்கம் சிவ நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளாக தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பித்ததுலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பயிற்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். அது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். அதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனுடைய சேர்க்கை என்பது இருக்கும். ராசியில் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை என்பது இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஒரு விபரீத யோகா அமைப்புகள் தான் செயல்பட்டுட்டு வரும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் எல்லாத்துக்குமே அவசரப்படுவீங்க, சில நேரங்களில் ஒன்றுமே செய்யாமல் சும்மா டம்பாக இருப்பீங்க. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியாது. மகிழ்ச்சி, சந்தோஷம், கோபம், சோகம் அப்படின்னு பலவித எமோஷன்ஸையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இது இருக்குது. ஸோ இது எப்போ என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து செயல்படுங்க. அதாவது ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் சுபத்தன்மையோடு வலிமையாக செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் ராசிக்குள்ளே சனியும் செவ்வாயும் சேர்ந்து குழப்பிக்கொண்டே இருக்குது. இதனால் மனநிலையில் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தவிர இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வழக்கத்துக்கு மாறாக அதிகமாகவே பேசுவீங்க. பிரயாணங்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்களில் விருப்பங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் உருவாகலாம். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. காரியங்களும் சிறப்பாக இருந்து வருவீங்க. ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் எல்லாத்துலேயுமே நிதானமாக இருந்து காரியம் மாற்றி வருவீங்க.
ஆனாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மன தடுமாற்றங்கள் அடிக்கடி வர்றதுனால காரியங்களில் நிதானம் இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு விதமான கோபம், டென்ஷன், பதற்றம் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வெளிவரவே செய்யும். ஸோ இதை உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது சார்ந்த விஷயங்களாகட்டும் மீன ராசிக்காரங்க ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணியே செயல்படுங்க. ஏன்னா ஆரம்பம் நல்லா இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போகலாம். அதனால் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பணம் பையை நிரப்பும்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான தொகைகள் உங்கள் கைக்கு சேரும். கடன் சுமைகள் குறையும். பொருளாதார விஷயங்கள் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளை காட்டவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொருளாதார ரீதியாக பெரிய அளவு சங்கடம் இல்லாமல் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் ஆரம்பத்தில் திடீர் பண வரவுகள் உங்கள் பையை நிரப்பும். கொடுக்கல் வாங்குகிற விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்களும் நன்மைகளும் ஆதாயங்களும் பெற்று வருவீங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் இந்த விஷயங்கள் ரொம்பவும் சிறப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள் கூடும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தேவையிருந்து செயல்பட்டு வருவீங்க. குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பட் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் குழப்ப நிலைகள் அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் பெரும்பாலும் குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். குடும்ப தேவைகளை, குறிப்பாக நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு அனுசரணையாகவே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சந்தோஷம் கொடுக்கலினாலும் சங்கடம் கொடுக்காம கொஞ்சம் ஒதுங்கி போவா செய்வாங்க. அதனால் குடும்ப உறவுகளுக்கும் கொஞ்சம் அனுசரணையான நிலைகள் இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்குது. நண்பர்கள், உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள் தான். பெரிய அளவு மாற்றம் எதுவும் இருக்காது. சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. பட் சமீப காலங்களில் உறவினர்கள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ கொஞ்சம் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகள், சீதோஷ்ண பிரச்சனைகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். குறிப்பாக தலைப்பகுதிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. உண்மையிலே கிரகநிலை அமைப்புகள், கல்வி வித்தைகளுக்கான விஷயங்கள், காரியங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். எப்பேற்பட்ட நிலைகளையுமே மாணவர்களுக்கு சாதகமாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பட் ஏழரச்சனி நடந்துகிட்ருக்கறனால, அதுவும் குறிப்பாக இந்த ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கறனால மாணவர்களுக்கு ஒரு தெளிவான முடிவுகள் அப்படிங்கிறது இருக்காது. ஒன்று அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை மற்றவங்க தேவையில்லாமல் குழப்பி விட்டுடுவாங்க. ஸோ ஒரு தெளிவான வழிகாட்டுதலோடு நல்ல முடிவுகளை எடுத்து செயல்படுங்க. மாணவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களும் உண்டு. கிரக அமைப்புகள், கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கிறதுனால எப்படியோ ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கும். மாணவர்களும் அதற்கேற்றபடி பயன்படுத்திக்கங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் டென்ஷனையும் அவசரத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்ற எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.